வார்த்தை பேச செஞ்ச இயேசுப்பாக்கு நன்றி. குட் ஃப்ரைடேனா என்னது? குட் ஃப்ரைடே நம்ம ஏன் சொல்கிறோம்? அது மரிச்சார்ல நமக்காக. ஆனால் ஏன் நம்ம அதை குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம்? நேற்று எங்கள் ஆஃபீஸில் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் அந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்க? அவங்க ஏசப்பா இறந்து தானே போனார், அது எதுக்கு நீங்கள் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நமக்காக நம்ம பாவங்களுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தாங்க. அவங்களுக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாரு, பாவம் அவரை நீங்கள் ஏன் பாவம் செஞ்சீங்க? நீங்கள் பாவம் செஞ்சதுனால தானே அவர் சிலுவையில் அரைஞ்சார், இல்லைன்னா அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டார்ல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக, அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் ஏசப்பா, உங்களுக்காக தான் அவர், நீங்கள் பாவம் செஞ்சதுனால தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லலை, அவர் எல்லாருக்காகவும் தான் மரிச்சாருன்னு டக்குன்னு வாயில் வரல. ஏன்னா சொன்னால் ஏதாவதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயத்தில் நான் அது சொல்லலை. சரி, குட் ஃப்ரைடேன்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, நல்ல வெள்ளி, ஓகேவா? அந்த காலத்தில் குட்டுனா ஹோலின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இது புனித வெள்ளி. நம்ம ஏசப்பா நமக்காக அது மரிச்சதுனால ஒரு புனிதமான நாள்னால நம்ம புனித வெள்ளின்னு சொல்லுவோம். சரி, குட் ஃப்ரைடே என்றது துயரமான நாள் மட்டும் இல்லை, அது ஒரு அன்பின் உச்சகட்டத்தையும் மனித குலத்திற்கான மீட்பையும் பறைசாற்றும் ஒரு புனிதமான தருணம். கல்வாரி சிலுவை என்பது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றியின் காலம். ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது 7 வார்த்தை பேசினாரு. அதில் 6வது வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தையை நான் பேச போகிறேன். முடிந்தது அப்படின்றது கிரீக் வார்த்தையில் தெத்தலஸ்டைன்னு சொல்லுவாங்க. தெத்தலஸ்டைனா அந்த காலத்தில் ஒருத்தவங்க கடனை மொத்தமாக அடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தெத்தலஸ்டைன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னென்னா, முழுவதுமாக அவங்க கடனை அடைச்சிட்டாங்க அப்படின்னா மொத்த கடனையும் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் அந்த தெத்தலஸ்டை. அந்த காலத்தில் இப்போ நம்ம கடன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோன்னா ஒரு சீட் மாதிரி தருவாங்க, அந்த மாதிரி அந்த சீட்டில் எழுதி தருவாங்க. அதுதான் தெத்தலஸ்டை. அதாவது நம்மளுடைய பாவ கடனை அவர் முழுவதுமாக என்ன பண்ணார், சிலுவையில் நமக்கு முடிச்சு விட்டுட்டார் அப்படின்னு. சரி, அவருக்கு ஏன் இந்த பாடுகள்? அவருக்கு ஏன் இந்த பாடுகள்னா, நீதிக்கும் அன்புக்கும் இடையிலான ஒரு பாலம். அது நீதிக்கும் அன்புக்கும் இடையிலான ஒரு பாலம். அதாவது தேவன் நீதி உள்ளவர். அவர் எனவே அவர் என்ன பண்ணணும், பாவத்தை தண்டிக்க வேணும். நீதி உள்ளவர்னா என்னது? பாவத்தை தண்டிக்க வேணும். அதே சமயம் அவர் என்னது, அன்புள்ளவரும் கூட. அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அவரை தண்டிக்கவும் வேணும், அதே சமயம் அவர் அன்பு செய்யறதுனால என்ன ஆச்சுன்னா, பாவியை காக்கிறதுக்காக இந்த அன்பு, நீதியும் அன்பும் ஒரு முத்தமிட்ட தருணம் மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால இது நீதிக்கும் அன்புக்கும் இடையிலான ஒரு பாலம். நமக்கு அவர் நம்ம நீதியும் செய்யணும், நம்ம அன்பு செய்யறதுனால நம்ம காக்கப்படணும், நம்ம பாவங்கள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இந்த சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். 2வது பரிசுத்தத்தின் விலை. பரிசுத்தத்தின் வேணா இயேசு அனுபவித்த ஒவ்வொரு அடியும் முள்முடியும் எதுக்காக? நமக்காக மட்டும், நம்ம மீறுதலுக்காக தான். அவர் நம்முடைய மீறுதலுக்கான நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்ற வார்த்தையின்படி. ஸோ நம்மளோட பாவத்துக்கான விலை என்னதுன்னா அவரோட ரத்தம் தான். நம்மளோட பாவத்துக்காக அவர் கொடுத்த பரிசுத்தத்தின் விலை என்னன்னா அவருடைய ரத்தம். செகண்ட் பாயிண்ட் சிலுவையின் ஆழமான பரிமாற்றம். 2 பரிமாற்றம் நடந்திருக்கு சிலுவையில். ஆழமான ஒரு பரிமாற்றம். சிலுவையில் ஒரு மாபெரும் இடமாற்றம் நிகழ்ந்தது. நம்மிடம் இருந்த கேடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவரிடம் இருந்த நன்மைகளை நமக்கு தந்தார். ஓகேவா? 2 பரிமாற்றம் நடந்தது. என்னன்னா, நம்ம அதுலயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சாபத்திற்கு பதில் ஆசீர்வாதம். நம்மளோட சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். அதனால அது ஃபர்ஸ்ட் சாபத்திற்கு பதில் ஆசீர்வாதம். நம்மளோட பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். அதனால அந்த செகண்ட் பாயிண்ட் அது சிலுவையில் நடந்த ஒரு பரிமாற்றம். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் தண்டனைக்கு பதில் மன்னிப்பு. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு யார் தண்டனை அனுபவிக்க வேணும்?
நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனா நமக்காக நம்ம அடைய வேண்டிய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காரு, நித்திய ஜீவன் கிடைக்கும்படி நமக்கு செய்திருக்காரு. ஸோ வந்து தண்டனைக்கு பதில் மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் என்னது, சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதமும், செகண்ட் தண்டனைக்கு பதில் மன்னிப்பும் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் சாபம் அனுபவிக்க வேணும், நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்தாரு. அவர் எப்படி சிலுவையில வந்து பிதாவே உங்களுக்கு மன்னியும் சொல்லி அவர் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறாங்கன்னு சொன்னது போல நம்மளும் வந்து என்ன பண்ணா மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். தேர்ட் வந்து பிரிவினைக்கு பதில் உறவு. சரி, எருசலேம் தேவாலயத்தில் திரைசீலை வந்து மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஒரு துணி வந்து கிழியணும்னா எப்படி கிழியும்? கீழே இருந்து தானே கிழியும், மேல இருந்து கிழியாதுல. ஆனா அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சப்போ அந்த துணி எப்படி கிழிஞ்சுதான், மேல இருந்து தான் கீழே கிழிஞ்சது. ஸோ அதனால இதனால நமக்கு என்ன உண்டாச்சுன்னா, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிவு வந்து உடைஞ்சி நம்ம என்ன பண்ணோம், கிருபாசன அனந்தைக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு வழியா இருந்துச்சு. ஸோ வந்து சிலுவையில் ஆழமான பரிமாற்றம் என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். செகண்ட் வந்து தண்டனைக்கு பதில் மன்னிப்பு. நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை வந்து நமக்கு கொடுத்திருக்கார். தேர்டு வந்து பிரிவினைக்கு பதில் உறவு. எருசலேம் திரைசீலை வந்து கிழிஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து தைரியமா அவரோட ஆலயத்துல வந்து நம்ம ஜெபிக்கிறோம் எல்லாம் பண்ண. அந்த நாட்கள்ல வந்து மனுஷங்கள்லாம் போக முடியாது, அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ள போய் அந்த இவங்க மட்டும் தான் போவாங்க. ஆனா இப்போ நம்மளும் வந்து சுதந்திரமா வந்து என்ன பண்றோம், ஆலயத்துல வந்து உட்காந்து நம்ம ஜெபிக்கிறோம். இதனால தேவன் அந்த நாள்ல சிலுவையில் அறையப்பட்டு அந்த திரைசீலை ரெண்டா கிழிந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து விடுதலையா நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைய வாழ்வில் சிலுவையின் தாக்கம், மன்னிக்கும் குணம் நமக்கு வேணும். ஏசப்பா ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை என்ன, பிதாவே உங்களுக்கு மன்னியும் தான். அதே போல அந்த கஷ்டப்பட்ட அந்த நேரத்துல எப்படி இருக்கும், நமக்கு சின்னதா அடிபட்டாலே நமக்கு வலிக்கும். ஆனா அந்த நேரத்துல அவ்வளோ கஷ்டம், மொத்த ரத்தமும் வெளியில வந்துடுச்சு. ஆனாலும் அந்த நேரத்துலயும் நம்ம வந்து என்ன பண்ணாரு, இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து எல்லாரையும் மன்னிக்க வேணும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அர்ப்பணிப்பு. அவர் வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, நமக்காக தான் வந்து வந்தார். ஸோ அந்த ஒரு பொறுப்பை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை அவர் என்ன பண்ண, அர்ப்பணிப்போட பண்ணார். கிறிஸ்து நமக்காக நம்மை முழுமையா தந்தது போல நாமும் நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து ஏதோ வந்தம் போகணும்னு இல்லை, அவர் அழைச்சி அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அவர் கரெக்டாக முடிச்சுட்டு பிதாவின் இடத்துக்கு போயிட்டார். அதே போல நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த கடமையை நம்ம முடிச்சு நம்ம என்ன பண்ணணும், அவர் வருகையின் போது நம்ம அவரோட கூட நம்ம போகணும். சிலுவை என்பது சுமப்பதற்கான ஒரு சின்னம் மட்டும் அல்ல. இப்போ கூட பிலிப்பைன் நாட்டிலையும் கூட ஏசப்பா எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் அந்த மாதிரி சிலுவையில் அறைவாங்க. இப்போ கூட கேத்தலிக்லாம் வந்து ட்ராமா மாதிரி போடுவாங்க. அப்படியே அந்த சிலுவை பாதை ஆரம்பத்துல இருந்து அப்படியே எண்டிங் வரைக்கும் சிலுவையில் அரைஞ்சு அவர் மரித்த வரைக்கும் அப்படியே ட்ராமா மாதிரி போட்டு காமிப்பாங்க. குட் ஃப்ரைடேக்கு நம்ம அது மாதிரி பண்ணணும்னு இல்லை, ஆனா அது வந்து சும்பதுக்கான சின்னம் மட்டும் இல்லை, அது வந்து பழைய மனிதனை மறிக்க செய்து புதிய மனிதனை உருவாக்குறதுக்காக அது ஒரு களம் தான். அது புனித வெள்ளி என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் தியாகத்தின் நினைவு கூறுதல். அன்று சிந்தப்பட்ட ரத்தம் இன்று நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சிலுவை நிழலில் மன்னிப்பு உண்டு. இன்று நாம் அந்த அன்பிற்கு நம்மை மீண்டும் ஒப்பு கொடுப்போம். இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னபோது அவர் நம்முடைய பாவத்திற்கான முழு விலையையும் கட்டி முடித்து விட்டார் என்பதை பரலோகத்தின் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். 6வது வார்த்தை முடிந்ததுன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் இங்க வந்தேன், 3 வருஷம் நான் வந்து ஊழியம் செஞ்சேன், உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரிவிக்கிறாருன்னா, பரலோக நீதிமன்ற பிதாவுக்கு வந்து தெரிவிக்கிறாரு. இதன் மூலமா ஒரு சிந்தனைக்கு, சிலுவை என்பது மனித குலத்திற்கு தேவன் எழுதிய இரத்தத்தால் ஆன காதல் கடிதம். சிலுவை என்பது மனித குலத்திற்கு இரத்தத்தால் எழுதிய காதல் கடிதம். நாம் தகுதியற்றவர்களாய் இருந்த போதும் நமக்காக தம்மையே தந்த அந்த தியாகம், அவர் தனக்காக மரித்தார் என்பது செய்தி, அவர் எனக்காக மரித்தார் என்பது செய்தி, நான் அவருக்காக வாழ்கிறேன் என்பதே அதற்கான சாட்சி.
நம்ம வந்து அவருக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். பட் ஆனால் நம்ம வந்து செய்கையில் காமிச்சாதான் மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம காண்பிக்க முடியும். ஏசப்பா இவ்வளோ பாடுகளையும் அனுபவிக்கும் போது பிதாவுக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும். அப்போ பிதாவோட குமாரன் தான் ஏசு கிறிஸ்து. அப்போ பிதா வந்து ஏசு கிறிஸ்துவ அவருக்கு பிடிக்கும். ஆனா அதை விடவும் நம்ம அதிகமா நேசிச்சதுனாலதான் அவரோட குமாரன் என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உங்க பசங்களை யாராவது மற்றவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, என் பிள்ளைய நான் தண்டனை அனுபவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா? என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க ஏசு கிறிஸ்துவோட பிதா வந்து அதிகமாக நம்மளை நேசிச்சதுனால அவரோட சொந்த குமாரன் என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக கொடுத்துருக்காரு. அந்த என் தேவன் ஏன் என்னை கைவிட்டின்னு சொன்ன போது ஏசவா பிதா வந்து அவர் என்ன பாவத்தை பாராத சுத்த கண்ணனால அந்த நேரத்தில் ஏசப்பா வந்து அவர் பாவம் செஞ்சவர் கிடையாது. நம்மளுடைய எல்லா பாவமும் அவர் மேலே விழுந்ததுனால அந்த நேரத்தில் அவர் என்னவா இருந்தாரு, பாவம் ஆனார். அதனால அந்த நேரத்தில் அவர் வந்து ஏசப்பா வந்து ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நமக்காக தான் இந்த பாடுகளை அவர் அனுபவிச்சாரு. நம்ம வந்து குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு மட்டும் அதை நம்ம வந்து நினைக்காம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏசப்பா நமக்காக தான் அடிக்கப்படும். இது எனக்காகவும் தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட கடமை. ஏசப்பா வந்து மனிதனா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா பாக்குறோம் வெளி உலகத்தை என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா ஒரு தேவ தூதர், அவர் வந்து மனுஷனாலாம் வரல, அவர் வந்து ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் அப்படின்னு தான். முஸ்லீம் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அல்லாஹ் ஒருவனே தான் கடவுளாம், ஏசு கிறிஸ்து ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏசப்பா வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் அரைஞ்சதுக்கு வந்து ஒரு சயின்ஸ் பின்னாடி இருக்குது. அவரோட ரத்த வேர்வை சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை துளிகள் என்ன வந்துச்சா, ரத்த துளிகளாக வந்துச்சான். அது வந்து ஹெமட்ரிட்ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு மிக கொடுமையான மன அழுத்தத்தில் இருந்தபோது அவருடைய வேர்வை துளி ரத்தமாக மாறியது. இது மருத்துவ ரீதியாக மிகவும் அரிதான ஒரு நிலை. அப்போ இது என்ன, அது வந்து என்னன்னா யாருக்குமே வந்து வேர்வை துளிகள் ரத்தமாக வராது. ஸோ அது வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி வருமா. செகண்ட் வந்து சாட்டை அடி. ரோமர்களின் சாட்டை முனைகளில் ஈய குண்டுகளும் கூர்மையான எலும்புகளும் இருக்கும். ஒரு முறை அடிக்கும் போதே சதைகள் கிழிந்து விடும். ஒரு வீடியோவில் நான் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒரு பாஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. இந்த அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் நடித்தவங்கலாம் வந்து அந்த சாட்டை அடியில் அடிக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கட்டை வச்சுட்டு தான் அடிப்பாங்களாம். அது நடிக்கும் போது நமக்கு வந்து அது உடம்புல படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அவங்க பேக்ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையை வச்சுட்டு அடிப்பாங்களாம். அதில் ஜீசஸ் கிரைஸ்டாக நடித்த ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சாட்டை அடி அடிக்கும் போது சின்னதாக வந்து உடம்புல பட்டுருச்சான். அந்த 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 அதை அடிக்கும் போது உடம்புல பட்டுருச்சான். அப்போ அவர் வந்து சொன்னாராம், அந்த இத்தினூண்டு பட்டதுக்கே அப்புறம் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சாட்சியாக சொன்னாராம், லைட்டாக பட்டதுக்கே எனக்கு இப்படி வலிக்குதுன்னா அப்போ உண்மையிலேயே அவர் அவ்வளோ அடிபட்டிருக்கும் போது அப்போ அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நம்ம வந்து வீடியோவில் பார்க்கும்போது இப்படி அடிக்கும் போது ரத்தம் செதறும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. எதுக்காக அவர் வந்து இப்படிதான் வந்து சரி நீங்களே தப்பு அனுபவிச்சிங்க, நீங்களே தண்டனை அனுபவிச்சுக்கோங்கன்ட்டு அவருக்கு இருந்திருக்கலாம். ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவையா இது, நமக்காக வரணும், நமக்காக அடிக்கப்படணும், அவர் ராஜாவா சிங்காசனத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கலாம், நியாயம் தீர்த்திருக்கலாம், மேல இருந்து நம்மளை பார்த்துக்கலாம். ஆனா நம்ம பிதா சொன்ன ஒரே காரணத்துக்காக நமக்காக மட்டும்தான் அவர் வந்து இத்தனை பாடுகள் இத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சு நம்மளை நித்திய ஜீவனை கொண்டு போறதுக்காக மட்டும்தான் அவர் கஷ்டப்பட்டார். இந்த உலகத்துல வேற எந்த கடவுளும் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் வந்தார், மரித்தார். ஆனாலும் கடவுள் இல்லை. ஏசப்பா வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த 3ஆவது வந்து மூச்சு திணறல் ஏற்படுமா. சிலுவையில தொங்குபவர்கள் வலியால் இறப்பதை விட மூச்சு விட முடியாமலே இருப்பார்கள். நுரையீரலில் நீர் கோர்த்து மூச்சு திணறல் ஏற்படும் போது இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று கூறியது தற்செயல் அல்ல, அது ஒரு தீவிர
மருத்துவ நிலை. அந்த நேரத்தில் தாகமாக, நமக்கு இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் தாகமாக இருக்கும். அந்த நேரத்தில் குடிக்கவே இல்லை தண்ணி. அவர் அந்த ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு எவ்வளோ தாகமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொன்றத்தையும் நம்ம நினச்சி பார்க்கும்போது அது நமக்காக தான். ஸோ நம்ம இந்த சிலுவை தியானத்தை ஒவ்வொரு நாளுமே நம்ம அனுசரித்து நமக்காக தான் ஒவ்வொரு அடிகளும் அவர் சிலுவையில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தது, அடிக்கப்பட்டது. அந்த ஆணிலாம் 2 கையில் நமக்கு அடிக்கும், கால் 2 ஒன்றா வச்சு அடிக்கும் போது அது நம்ம நேரில் பார்க்கலாம். ஆனால் அந்த வீட்டில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு அழுகியே வரும் அதை பார்க்கும்போது. ஒவ்வொன்றும் நமக்காக மட்டும்தான். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அவர் பாவத்திற்காக பலி செலுத்துதெல்லாம் என்ன பண்ணார், முழுமையாக அந்த கடனை முழுமையாக அடைச்சி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். தேவன் அடியானே பேச வைத்ததுக்காக நான் ஏசப்பாக்கு நன்றி.